வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜயோட 2வது மாநாடு வந்து நடைபெற போகுது. இன்னும் 2 நாட்களில் வந்து நடைபெற போகுது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா வேலைகளுமே. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முழு கவனமும் செலுத்திட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா ட்ரோன் மூலமாக வந்து மருத்துவ வசதி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், மருந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலுமே ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும், தண்ணீர் தேவை அப்படின்னா ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மருத்துவர்கள் போகும் முன்னாடி இந்த ட்ரோன் வந்து போயிடும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எல்லாருமே கரெக்டாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி எந்தவித சிரமமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக செலுத்தி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்குன்னு தனி பிங்க் அறைகள் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து மாநாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எந்தவித சிரமமும் அவங்களுக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த ஒரு வசதியை பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குடிநீர் வசதிகள் ரொம்ப முக்கியமான ஒரு வசதி, அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா எந்தவித இடையூறும் வந்து பொதுமக்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த தவறுமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தியிருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் கூட்டம் வந்து அலமோத போகுது, நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஸோ அதையும் மீறி சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து அவங்க வந்து பார்த்து தான் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கும் போது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்ரவாண்டியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து முன்னாடி வந்து பார்க்கறதுக்காக முந்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்ட நெரிசல் எதுவுமே ஏற்பாடாத வண்ணா வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே. ஸோ இதை வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ பக்கா பிளானிங்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ வேறு லெவல் சம்பவம் இருக்குது. ஸோ தளபதியோட ஸ்பீச் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ தளபதி என்ன பேச போகிறாருங்கிற வெயிட்டிங் இருக்குது. அதே மாதிரி மாநாடு வந்து வேறு லெவல் சம்பவம் க்ரியேட் பண்ண போகிறதுங்கிறது எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.